ஹலோ வெல்கம். இன்னைக்கு அந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா காட்டலான். ஒரு கிராமத்தில் வந்துட்டு யானைகள் தாக்குதல் நிறைய இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அதனால் ஜனங்களாக பாதிக்கப்படுவாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு யானைகளை அட்டாக் பண்ணுறாரு. அப்புறமா வில்லேஜ் வந்துட்டு சேஃப் கார்ட் பண்ணுறாரு இவர். சாவச்ச யானைகளை ட்ரங்க் எடுத்துக்கின்னு அதை கலெக்ட் பண்ணி ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்குறாரு. ஹீரோ சுனில் வந்துட்டு போலீஸை வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க இவரை பிடித்துக்கு. போலீஸ் வந்துட்டு இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு லீட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக ஒரு போட் சீன் வரும், அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்துக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சுக்கிறவங்க வந்துட்டு ஆண்டனி வர்கீஸ் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஜெகதீஷ் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் சுனில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்க குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு மெயினாக டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா மேக்கிங் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கடத்தல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஸ்டோரி ரைட்டிங் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த படத்தில் வந்துட்டு லாஜிக்கெல்லாம் எதுவும் இருக்காது. மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேயான மியூசிக் தான் இருக்கும். இப்போ இந்த படத்தில் வந்துட்டு கேமியோ எல்லாம் இருக்குது. அந்த கேமியோலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச். பிடிச்சிருந்தா போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.